வணக்கம். இந்த பயணப்படி டிராவலிங் அலவன்ஸ் ரூலில் வந்து நம்ம இதுக்கு முந்தைய வீடியோவில் வந்து ரோட் மைலேஜ், அதாவது பஸ் எந்த லெவலில் போகலாம், ட்ரெயின் என்னென்ன எலிஜிபிலிட்டி, அதே மாதிரி ஃப்ளைட்டில் போகிறது, இதை பற்றி பார்த்தோம். அதோட சில முக்கியமான அம்சங்களையும் பார்த்தோம். இன்றைக்கி வந்து ஃபுட் அலவன்ஸும் ஹோட்டல் ஸ்டே அந்த மாதிரி மற்ற செலவுகளையும் பார்த்துட்டு அதனுடைய ரூல்களை பார்த்து முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ரிலேட்டட் கேஸு அண்ட் அட்வான்ஸ் ரூம் இதை பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு இப்போ ஃபுட் அலவன்ஸ் முன்னாடி வந்து 6 பே கமிஷனுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ரூல் வித்தியாசமாக இருந்துச்சு. கெஸ்ட் ஹவுஸ்க்கு ஸ்டே பண்ணால் ஒரு ரேட்டு, ப்ரைவேட்டில் ஸ்டே பண்ணால் ஒரு ரேட்டுன்னு சொல்லி, அதாவது ஹோட்டலில் ஸ்டே பண்ணால் ஒரு ரேட்டுன்னு சொல்லி 2 விதமாக இருந்தது. அதெல்லாம் இப்போ மாற்றி 6 பே கமிஷன்லேயே மாற்றிட்டாங்க. இப்போ அது இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துருக்குறாங்க. அதை பற்றி பார்ப்போம். லெவல் 14 அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து ஹோட்டலோ அல்லது கெஸ்ட் ஹவுஸ்லேயே ஒரு நாளைக்கு தங்கி இருக்கிறவங்க வந்து 7500 ரூபாயும் ப்ளஸ் ஜிஎஸ்டி அந்த மாதிரி டேக்ஸ் இருந்தால் அது அடிஷ்னலாக கொடுக்கணும். அதான் இது லிமிட்டு. இதோட 5 ஸ்டார் ஹோட்டலே கிடைக்கும். 7500ங்கிறது 5 ஸ்டார் ஹோட்டலே கிடைக்கும் அந்த மாதிரி. அண்ட் ஃபுட் பில்ஸுங்கிறது வந்து இப்போ ஹோட்டலில் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து பில் சப்மிட் பண்ணணும், கட்டாயம் கொடுக்கணும். ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபுட் பில் 1200 ஒரு நாளைக்கு. அதுக்கு பில்லெல்லாம் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. ஓகே. பட் லோக்கல் ஜேர்னி, அதாவது இப்போ ஒரு ஊருக்கு ட்ராவல் போயிருக்கிறாங்க. அஸ்யூமிங் தட் அவர் வந்து இப்போ சென்னையிலேருந்து மும்பைக்கு டூர் போயிருக்காருன்னு வச்சுக்கணும். மும்பையில் அங்கே போன இடத்துல வேறு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. அப்படி மீட்டிங்க்கு அங்கே போக வேண்டியிருக்கலாம். அந்த மாதிரி எவ்வளோ தூரம் போனாலும், எவ்வளோ போனாலும் ஆஸ் பர் ஆக்சுவலி என்ன பண்ணாங்களோ ஏசி டாக்ஸியில் இந்த ஹையர் லெவலில் ஜாயின்ட் செக்ரட்டரிக்கு அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து அதுக்கு பில் ஆனால் கொடுக்கணும். எங்கெங்கே போனாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸோட பில் கொடுக்கணும். வித் நோ லிமிட். எவ்வளவு ட்ராவல் பண்ணாலும் அது எல்லாமே கொடுக்கணும். ஏசி டாக்ஸி அவங்க ஒர்க்குக்காக சும்மா சுற்றுறதுக்கெல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அஃபிஷியல் என்கேஜ்மெண்ட் ஆகும். ஓகே. இது வந்து அதுக்கு பில் கொடுக்கணும். ஃபுட் அலவன்ஸு கிடையாது. 1600 முழுசாக கிடைக்கும். சரி, அந்த லோக்கல் எங்கேனாலும் போகிறதுக்கு பில் கொடுக்கணும் இருக்குது. இது வந்து நம்ம டூர் போகிறவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். என்னன்னா, இப்போ ஒரு ஊர்ல இருந்து டூர் போகிறாங்கன்னா வீட்டில் இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கோ அல்லது ரயில்வே ஸ்டேஷனுக்கோ அல்லது ஏர்போர்ட்டுக்கோ போகிறது எலிஜிபிலிட்டி. டாக்ஸி எலிஜிபிலிட்டி இருக்கவங்க டாக்ஸியில் போய்க்கலாம், அது இல்லாதவங்க ஆட்டோவில் போய்க்கலாம். அதுக்கு பில் தேவையில்லை. வீட்டு அட்ரஸ் கொடுக்கணும். பஸ் ஸ்டாண்ட் போகணுமா இல்லை எங்கே போகணுங்கிறது வந்து அது வந்து அந்த ஷெட்யூல்டு டிபார்ச்சர் டயத்துக்கு முன்னாடி போய் சேரும். அவ்வளோதான். ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் முன்னாடி போகிறது, 2 மணி நேரம் முன்னாடி போனாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் டிஏ கால்குலேஷனுக்கு வந்த ஃபுட் அலவன்ஸ் கால்குலேஷன் வந்து அந்த பஸ்ஸோ ட்ரெயினோ அல்லது ஃப்ளைட்டோ எதில் போகிறீங்களோ அதனுடைய ஷெட்யூல்டு டிபார்ச்சர் டைம், எந்த டயத்துக்கு கிளம்பும்னு ரெக்கார்டில் இருக்கோ அது அந்த கணக்குக்கு தான் அதை டிஏ எடுப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து வீட்டில் இருந்து பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கும் ஒரு கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கு பில்லுலாம் தேவையில்லை. நீங்கள் எழுதுனா போதும். எங்கேருந்து எங்கே போனீங்க, எவ்வளோ தூரம், எவ்வளோ காசு. பட் காசு வந்து தே வில் லிமிட். எப்படின்னா அந்த ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி என்ன ரேட் அந்த ஸ்டேட்டுக்கு வச்சுருக்காங்களோ, இல்லைன்னா பக்கத்து ஸ்டேட்டு, நார்த் ஈஸ்ட் பக்கத்து ஸ்டேட், அது எதுவுமே இல்லைன்னா டாக்ஸிக்கு 24 ரூபா. நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் அதை பார்த்தோம். ஆட்டோவுக்கு வந்து 16. ஓகே. நவ் இப்போ அது பில் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் பஸ்லையோ இல்லை ட்ரெயின்லையோ ஃப்ளைட்லையோ போய் எந்த ஊருக்கு போகிறீங்களோ அங்கே போய் இறங்குறீங்க. இறங்குன இடத்துல வந்து ஒன்று ஹோட்டலுக்கு இல்லைன்னா டியூட்டி பண்ணுற இடத்துக்கே நீங்கள் நேராக போகிறீங்க. அதுக்கும் டாக்ஸி ஃபேர் அது ஆட்டோ ஃபேர் உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அதை விட நீங்கள் போய்க்கலாம். அதுக்கும் பில் தேவையில்லை. இது மாதிரி 4 ஸ்ட்ரெச்சில் அது கிடைக்கும். இது 1 2 ஆயிடுச்சா. திரும்பி வரும்போது டியூட்டி பார்த்த இடத்துல இருந்து ரயில்வே ஸ்டேஷனோ பஸ் ஸ்டாண்டோ அல்லது ஏர்போர்ட்டோ எதில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து. இல்லை டியூட்டி பார்த்த இடத்துல ஹோட்டலில் இருந்து டியூட்டி முடிச்சுட்டு ஹோட்டலில் போயிருக்கிறீங்க, அங்கேருந்து நீங்கள் வர்றீங்க. ஹோட்டலில் இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கோ அல்லது பஸ்ஸில் வந்தால் பஸ் ஸ்டாண்டுக்கு, ட்ரெயினில் வந்தால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு, ஃப்ளைட்டில் வந்தால் ஏர்போர்ட்டுக்கு போகிறது ரிட்டர்ன். அதுக்கும் டாக்ஸி எலிஜிபிலிட்டி இருக்கவங்க டாக்ஸியில் வந்துக்கலாம். அதுக்கு பில்லு தேவையில்லை. நீங்கள் எங்கேருந்து எங்கே வரீங்கன்னு எழுதினா போதும். அந்த கவர்மெண்ட் ரேட் படி என்ன ரேட்டு டாக்ஸிக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், அது ஆட்டோ ஃபிக்ஸ் பண்ணுங்க, அது கிடைக்கும். அண்டு
அது போக இங்க இறங்கின உடனே அரைவல் எப்போ வந்து சேரீங்களோ இறங்கின உடனே அதுல இருந்து வீட்டுக்கு போறதுக்கு, ரயில்வே ஸ்டேஷன்ல பஸ் ஸ்டாண்ட்ல ஏர்போர்ட்ல இறங்கின வீட்டுக்கு போறதுக்கும் அதே மாதிரி கிடைக்கும். இதுல ப்ரீபெய்ட் டாக்ஸி அதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா அது கவர்மெண்ட் ஏஜென்சியோட வருது, அது ரேட் கூடனால அது அப்படியே கிடைக்கும். ஆனா ஓலா ஊபர் வந்து நீங்க ரேட்டு சில நேரம் கம்மியாக கூட இருக்கும், ஆனால் அதுகளில் வவுச்சர் இருந்து நீங்க கேட்கலாம், பட் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. ப்ரீபெய்ட் டேக்ஸ் மட்டும் அந்த இது எக்ஸம்ஷன், ஏன்னா அது கவர்மெண்ட் போலீஸோட டைப் பண்ணி கவர்மெண்ட் ரேட்டு வைக்கிறதுனால அது ஃபுல்லாக கிடைக்கும். ப்ரீபெய்ட் டேக்ஸில் திருப்பி வரும்போது, அதாவது ரயில்வே ஸ்டேஷனில் இல்லை ஏர்போர்ட்லேருந்து வரும்போது, பெரும்பாலும் ஏர்போர்ட்லேருந்து வரும்போது ப்ரீபெய்ட் டேக்ஸ் இருக்கும், அது கிடைக்கும், ஃபுல்லாகவே கிடைக்கும். சரி, இப்போ அதே மாதிரி லெவல் 12, 13, அதாவது டெப்டி செக்ரட்டரி அண்ட் டைரக்டர், ஹோட்டல் ஃபேர் வந்து 4500 ப்ளஸ் ஜிஎஸ்டி இது வந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் அவங்க ட்ராவல் பண்ணலாம் லோக்கலில். வேலை அஃபிஷியல் வேலை வேணும், சொந்த வேலைகள்லாம் கிடையாது, அதுக்கான வவுச்சர் வேணும், பில் வேணும். டெய்லி ஃபுட் அலவன்ஸ் வந்து, அதாவது உணவு பிடி வந்து 1000 ரூபா வரும். ஃபர்ஸ்ட் லெவலில் அதாவது ஜாயின்ட் செக்டர் இப்போ 1200 பார்த்து உங்களுக்கு 1000 ரூபா. இப்போ லெவல் 9 to 11 ஹோட்டலுக்கு வந்து ஹோட்டல் ஆர் கெஸ்ட் ஹவுஸ்க்கு 2250 ஒரு நாளைக்கு. இந்த லோக்கல்ல எங்கெங்க போறாங்க அப்படி அஃபிஷியல் வேலை இருந்தால் அது போனால் 338 ரூபா ஒரு நாளைக்கு கிடைக்கும். இங்கே வந்து கிலோமீட்டர் கணக்கு கிடையாது. ஆட்டோ ஃபேர் வந்து உங்களுக்கு டாக்ஸியில் போகிறவங்க டாக்ஸிக்கு வந்து லெவல் 10, 11 டாக்ஸி கிடைக்கும். ஈவன் 9மே அந்த டாக்ஸி உண்டு. ஆனால் டாக்ஸியில் போனால் டாக்ஸி ஃபேர் அந்த லோக்கல் ரேட் என்னவோ அது லிமிட்டட் டு மேக்ஸிமம் 338 ரூபா கிடைக்குது. ஃபுட் அலவன்ஸ் வந்து 900 ரூபா கிடைக்குது சாப்பாட்டுக்கு. இது ஒரு பாயிண்ட். இந்த இதில் இந்த 338 டிஏ 50% ஆன பிறகு அதில் ஒரு 25% சேர்ந்துடும். அதே மாதிரி ஃபுட் அலவன்ஸும் 1200, 1000, 900, 800, 500 போட்டிருக்கிறதும் 25% கூடும். ஹோட்டல் ஃபேரும் 25% கூடும். இந்த டிஏ ஆர்டர் நமக்கு வந்தோடனே இப்போ 50% ஏற்கனவே வரும்னு நான் சொல்லியிருக்கேன். அது மார்ச்சில் ஏப்ரலில் ஆர்டர் போடுவாங்க, அதுக்கப்புறம் இந்த இது எஃபெக்ட் வரும். ஸோ இந்த லோக்கல் ஜேர்னி 9 to 11 இருக்கிறவங்க 338 பணமாக இருக்கிறதுனால அவங்க அதில் 25% கிடைக்கும். சரி, மேலே 2 வரைக்கும் அது ஏன் அது ரிவிஷனை பற்றி 25% அப்புறம், அதாவது 50% டிஏக்கு அப்புறம் கூடும்னு சொல்லலைன்னா, ஃபர்ஸ்ட் இது அந்த 14க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து எத்தனை கிலோமீட்டர் போனாலும் கிடைக்கும். அது ரேட்டு கூடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அதனால அவங்க திருப்பி டிஏ கூடனால மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி 12, 13 லெவலில் இருக்கவங்க 50 கிலோமீட்டர் வரைக்கும் சப்போஸ் அவங்களுக்கு டாக்ஸி ஆட்டோ ஃபேர் வந்து அந்த ஸ்டேட்டில் எத்தனை தடவை கூட்டினாலும் அது அப்படியே உங்களுக்கு கிடைக்கும், ஆக்சுவல் கிடைக்குது. அதனால் அது 25% கூடுறதுங்கிறது அதுக்கு கிடையாது. ஆனால் பணமாக இருக்கிறதுல வந்து ஏன்னா டாக்ஸி ரேட்டு கூடலாம், அது எப்போ கூடும் தெரியாது. அதனால 50% டிஏ ஆகும்போது உங்களுக்கு இதில் ஒரு 25% கூடிடுது. ஸோ இப்போ 6 to 8 லெவல் வந்து ஹோட்டல் வந்து 750, ஹோட்டலாக கெஸ்ட் ஹவுஸ் எதுவும் இவங்களுக்கு ஒரு சின்ன கன்செஷன் இருக்குது, அதை முடிஞ்சவொடனே பார்ப்போம். அதாவது பில் இல்லாமலே இந்த 750 வாங்கிக்கலாம், அதை பார்ப்போம். பில்லு கொடுத்து டெல்லி மாதிரி இடங்களுக்கு வந்து 1000 வரைக்கும் வாங்கலாம். அதை பற்றி அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன் இந்த வீடியோவில். அதே மாதிரி ஏசி டாக்ஸி கிடையாது, டாக்ஸி அது நம்ம ஏசின்னு போட்டிருக்கு, அப்படி எடுக்க வேண்டாத. டாக்ஸி சார்ஜ் வந்து 225 ரூபா ஒரு நாளைக்கு கிடைக்கும். அதே மாதிரி பிலோ வந்து அவங்களுக்கு ஆட்டோ ஃபேர், டாக்ஸி ஃபேர் மட்டும் ஆட்டோ ஃபேரு 113 ரூபா. இது அதை வந்து ஏசி டாக்ஸின்னு எடுக்கணும்னா ஆட்டோ ஃபேர் உங்களுக்கு 5 கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு 113 ரூபா கிடைக்கும். ஹோட்டலுக்கு வந்து 450 ரூபா கிடைக்குது. அண்டு ஃபுட் அலவன்ஸ் டெய்லி 500 ரூபா கிடைக்குது. இந்த லெவல் 8 அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அவங்க அந்த 750 or 500 அந்த ரேட் எதுவாக இருந்தாலும் 450 ஹோட்டல் ஃபேர் வந்து வவுச்சர் எதுவுமே பில் எதுவுமே தேவையில்லை. ஒரு செல்ஃப் சர்டிஃபிகேட், அந்த ஹோட்டலில் தங்கியிருந்தேன் இல்லை இந்த கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருந்தேன் எழுதி, இந்த நாளில் தங்கியிருந்தேன் இவ்வளோ நாள் இருந்தோம்னு சொல்லி எழுதி கொடுத்து அதை வாங்கிக்கலாம். அதோட சேர்த்து அது இல்லாமல் எக்ஸ் கிளாஸ் சிட்டினா டெல்லி, மும்பை, கல்கட்டா, சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி சிட்டிகளுக்கு ட்ராவல் பண்ணும்போது ஹோட்டல் பில்லை சப்மிட் பண்ணி
ரூபா வரை கிடைக்கும். 450 கிடையாது. லோயர் லெவலில் 450 கிடையாது, அவங்களுக்கு 1000 கிடைக்கும் இந்த எக்ஸ்ட்ரா சிட்டியில் மட்டும். ஏன்னா 450 இப்போ டெல்லிலாம் எங்கேயுமே கிடைக்காது ஹோட்டல் தங்குறதுக்கு. அதனால 1000 ரூபா கொடுக்குறாங்க. இதுவும் 25% டிஏ கூடும்போது, 50% டிஏ கூடும்போது இதனுடைய ரேட்டு 25% கூடும். 1000 வந்து 1250 மாறும். அண்ட் செல்ஸ் அது அந்த 8க்கு உள்ள சீலிங் அமௌண்ட் மட்டும் வாங்குறதுக்கு வவுச்சர் தேவையில்லை. லோக்கல் ஜேர்னிக்கான வவுச்சர் வேணும். எதுக்கு அந்த ஆட்டோ ஃபேர், டாக்ஸி ஃபேர் வவுச்சர் கிடையாதுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன், அப்புறம் அங்கே ஊருக்கு போன இடத்துல ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டியூட்டி பாயிண்ட் திரும்பி வரும்போது அதே மாதிரி அதுக்கு வவுச்சர் தேவையில்லை. அது பழைய ரூல் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அது நீங்கள் டிஸ்டன்ஸ் மட்டும் எழுதுனா அப்படியே கிடைக்கும். சரி, இப்போ அதே மாதிரி இந்த ட்ராவல் சார்ஜ் 8 லெவல் 8 அது கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து ட்ராவல் சார்ஜும் பில் இல்லாமல் எழுதி மட்டும் இவ்வளவு செலவச்சுன்னு எழுதி கொடுத்து வாங்கிக்கலாம். அதுவும் 25% கூடும். டிஏ 50% ஆனவங்க. டிஏ 50% ஆயிடுச்சு ஏற்கனவே. ஆர்டர் மார்ச் ஏப்ரலில் வரும். அதுக்கப்புறம் அது கிடைக்கும். இப்போ இந்த ஃபுட் அலவன்ஸ் வந்து ஃபுல்லுன்னா அதிகபட்சம் 1200, குறைஞ்சபட்சம் 500 இருக்கு. அது வந்து 30%, 70%, 100% கொடுக்குறாங்க. அதை பற்றி பார்ப்போம். அதாவது இப்போ ஒரு நாள் பூரா இருக்கையில் ஃபுல் அமௌண்ட் கிடைக்கும். இப்போ 1200 ஃபுட் அலவன்ஸ் ஃபுல்லாக கிடைக்கும். 1000 ரூபா இருக்கணும், 1000 ரூபா கிடைக்கும். 900 ரூபா இருக்கணும், 900 ரூபா கிடைக்கும். 500 இருக்கணும், 500 ரூபா கிடைக்கும். சரி, இது வந்து முழு நாள் இருக்கிறது. நீங்கள் இன்னைக்கு தான் ட்ராவல் பண்ணுறீங்க. இன்னைக்கு 3 மணிக்கு உங்களுக்கு ட்ரெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மத்தியானம் 3 மணினா அன்னைக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 9 மணி நேரம் ஆகுது. கிட்டத்தட்ட ஆக்சுவலாக 9 மணி நேரம் ஆகுது. 6 மணிலேருந்து 12 மணிக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு 70%. ஸோ உங்களுக்கு 1000 ரூபா ஃபுட் அலவன்ஸ்னா 700 ரூபா கிடைக்கும். சரி, உங்களுக்கு ட்ரெயின் வந்து 6 மணிக்கு மேலே சாயங்காலம் 6:05 ஷெட்யூல்டு டைம், ஆக்சுவல் டைம் கிடையாது. ஆக்சுவல் டைம் லேட்டாக கூட கிளம்பலாம். ஷெட்யூல் டிபார்ச்சர் டைம், எந்த டயத்துக்கு கிளம்பும் இருக்கோ அதை எடுத்துக்கணும். அது வந்து 6 மணிக்கு மேலே இருந்ததுன்னா அப்போ அன்னைக்கு நாள் கணக்கு 6 மணி நேரத்துக்கு கம்மியாக இருக்குது. ஆனால் 30% கிடைக்கும். 6 மணிக்கு கரெக்டாக கிளம்பினாலுமே 70% கிடைக்கும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். சரி, திரும்பி வர்ற அன்னைக்கு மற்ற டூரில் இருக்கிறனால 3 நாள் எது பார்க்கணும் அப்படியே கொடுத்துரும், 3 நாள் கிடைக்கும். திரும்பி வர்ற அன்னைக்கு சப்போஸ் அவர் காலையில் 5 மணிக்கு வந்து சேர்றாருன்னா 6 மணிக்கு கீழே ஆகுது. 5:55, 5:59 நாளுமே 30% கிடைக்கும். 6 மணிக்கு வந்து இறங்குறாரு. இது ஆக்சுவல் அரைவல் டைம், ஷெட்யூல் டைம் கிடையாது. நீங்கள் வந்து ஷெட்யூல் டைம் 5 மணின்னு இருக்கணுங்க. ட்ரெயின் 1 மணி நேரம் லேட்டாக வருது, 6 மணிக்கு வருது. எஸ், நீங்கள் ஃபுல் இது அன்னைக்கு 70%, 6 மணி நேரம் ஆப்ஷன்ஸ் வந்து 70% கிடைக்குது. அந்த மாதிரி கணக்கு. இதில் என்ன இப்போ தாத்பரியம் என்னன்னா, ஷெட்யூல் டைம் முன்னாடி வரலங்கிறக்காக நீங்கள் நட்டப்பட முடியாது. ஒரு 8 மணி நேரம் லேட்டாக வரணும், நீங்கள் சாப்பிடணும் இல்லையா? சில நேரம் அப்படி ஆகுது, ரேரா, அடிக்கடி இல்லை. ஸோ அதனால் ஆக்சுவல் அரைவல் டைம், ஷெட்யூல் அரைவல் டைம் கிடையாது. எப்போ எத்தனை மணிக்கு வந்து சேருதோ அந்த டயத்துக்கு அதை நீங்கள் எழுதணும். இந்த டயத்தில் அரைவல் டைம் எழுதி அது கிடைக்கும். சப்போஸ் 12 மணிக்கு வந்துச்சுன்னா, மத்தியானம் 12 மணிக்கு வந்ததுன்னா ஷெட்யூல் டைம் வந்து 6 மணின்னு வச்சுக்கோங்களேன், 6 அல்லது 5:30ன்னு வச்சுக்கோங்க. 6 மணி நேரம் லேட் ஆகி 12 மணிக்கு வருதுன்னா முழு டிஏ கிடைக்கும். இது அதை நீங்கள் வந்து கரெக்டான டைம் எழுதணும். பொய்யான தகவல் எழுத முடியாது. ஏன்னா ட்ரெயின்லாம் வந்து ரெக்கார்டில் இருக்கும் எத்தனை மணிக்கு வந்து சேர்ந்ததுன்னு. நம்ம கரெக்டான டைம் எழுதுறது தான் நமக்கு நல்லது. இதோட இப்போ டிஏயும் பார்த்துட்டோம். இனி வர்ற வீடியோவில் வந்து அட்வான்ஸ் பற்றிய ரூலும், அதாவது டூர் அட்வான்ஸ் பற்றிய ரூலும், ட்ரான்ஸ்ஃபர், பப்ளிக் இன்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறவங்களுக்கு என்னென்ன டிஏ கிடைக்கும் இருக்கும், ரிட்டையர்ட் ஆகி செட்டில் ஆக போகிறதுக்கு என்னது கிடைக்கும். அதே மாதிரி அரசாங்க ஊழியர் இறந்து போயிட்டாருன்னா அவங்க குடும்பமும் செட்டில் ஆகிறதுக்கு இருக்குது. அது பற்றிய வீடியோ இனி வர்றதில் பார்ப்போம். நன்றி.